இந்த நாட்டை ஆளப்போவது 21, 23 இடங்களில் நிற்கக்கூடிய திமுக அல்ல. திமுக 23 தொகுதிகளில் நிற்கிறது என்றால் 23 இடங்களிலும் அவர் வெற்றி பெற்று விட்டாலும் கூட ஸ்டாலின் பிரதமராகிவிட முடியுமா? அல்லது எடப்பாடி இப்பொழுது நிற்கிறார், எடப்பாடி இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் போய் பிரதமராக முடியுமா? எனவே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது, ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி, இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு மோடி தான். மோடியினுடைய கடந்த கால 10 ஆண்டு கால சாதனைகளை சொல்லி அவர்கள் வாக்குகளை கேட்கிறார்கள். இந்த இந்தியா கூட்டணியில் ஒருவரை சொல்ல முடியவில்லை. கேட்டால் ஒருவரை சொல்ல வேண்டியது ஜனநாயகத்திற்கு அவசியமில்லை என்கிறார்கள். ஜனநாயகத்திற்கு அவசியமில்லை என்று ஒருவரையும் சொல்லாமல் நிற்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வாக்களித்தால் அதன் விளைவு என்ன ஆகும்? அதைத்தான் நான் சொல்கிறேன். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று ஆகிவிடும். 1977 நடைபெற்ற அந்த மோசமான அவலக்காட்சி அரங்கேறிவிடும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 1996 ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அப்படி என்றால் 2001 தானே அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வர வேண்டும். 98 2 ஆண்டுகளில் இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல், பிறகு 99 ஒரு ஆண்டிலேயே இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல். 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் 3 ஆண்டுகளுக்குள்ளே இந்த நாடு சந்தித்திருக்கிறது என்றால் இது போன்ற சூழ்நிலை வராமல் தடுப்பதற்காவது நீங்கள் மோடியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இங்கே கேள்வி, இந்தியா கூட்டணி யாரை முன்னிறுத்துகிறது? அவர்களுக்கு வாக்களிக்க போகிறோமா, அல்லது நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிற்கக்கூடிய மோடியை ஆதரிக்க போகிறோமா? அவ்வளவுதானே தவிர இங்கே ஸ்டாலினுக்கும் எந்த இடமும் இல்லை, எடப்பாடிக்கும் எந்த இடமும் இல்லை. எனவே திமுக அதிமுக குறித்து அதிகமாக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது 2026 நாம் யோசிக்க வேண்டியது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது அங்கே நிச்சயமாக அதற்கான களத்தில் ஸ்டாலின் இருப்பார், அதற்கான களத்தில் எடப்பாடி இருப்பார். எனவே அவர்களுடைய தவறுகளை நாம் விமர்சிப்பதற்கும் அவர்களை பற்றி பேசுவதற்கும் இடம் இருக்கிறது. இப்பொழுது நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல் என்கிற முறையில் இந்த 2 பேரையும் புறம் தள்ளிவிட்டுத்தான் நாம் பார்க்கிறோம். சார், ஜிஎஸ்டி விவகாரம் தான் பாஜக, அதாவது தொழிலை பாதித்திருப்பது முழுவதுமே ஜிஎஸ்டி விவகாரம் மட்டும் இல்லை ஐயா. இப்ப நான் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி என்பது பார்க்கிற பொழுது நீங்க மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு படுத்து போனதுக்கு தாழ முடியாத மின்கட்டண உயர்வு தானே ஐயா. அந்த பக்கமும் பாருங்க, அந்த மின்கட்டண உயர்வு மேல இருந்து மோடி போடல, அதை முழுக்க இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு தான் போட்டிருக்கு. நான் வந்து இல்ல ஐயா, you see, I agree with you. There is some problem in GST, but the problem has to be sorted out. அதுக்கு வந்து நீங்க அடுத்த முறை 5 ஆண்டு காலம் நீங்க வாய்ப்பை வழங்குற பொழுது என்ன உங்களுக்கு there is no other alternative. நீங்க மறந்தும் இன்னொரு முறை ராகுல் காந்தியோ மற்றவர்களோ இந்த ஆட்சியில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை.